இன்னைக்கு காலையில் நம்ம சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு நம்ம முகமது ஆஷிக் ப்ரோ வந்து வந்திருந்தாப்புல. வந்து நம்ம ஏரியாவில் வந்து நிறைய பேருக்கு வந்து ரேஷன் கொடுத்தாப்புல. அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து கையில் பணமும் கொடுத்தாரு. 1000 ரூபா 2000 அந்த மணிக்கு மக்களுக்கு கொடுத்தாப்புல. போன வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து சாயங்காலம் அதே டயத்தில் இன்னைக்கு காலையில் வந்து ரேஷன் கொடுத்துருக்காப்புல. சாயங்காலம் வந்து ஸ்கூல் பசங்க நிறைய பேர் வந்து அவங்களுடைய பேக்கெலாம் மழை வெள்ளத்தில் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. அதே மாதிரி புக்கு நோட்டு எல்லாமே நனைஞ்சி வம்பா போச்சு. இப்போ அதுதான் ரெண்டாவது எனக்கு ஃபோன் அடித்து கேட்டாப்புல, ப்ரோ இப்படி பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க நிறைய பேர் பார்த்தோம்ல, அவங்கள்ட்ட போய் விசாரிச்சு பாருங்கள், எத்தனை பேர் படிக்காங்க என்ன ஏதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. இப்போ அதோட நம்ம போய் கேட்டோம். ஒரு 40 பசங்க வந்து ஸ்கூல் படிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட நம்ம ப்ரோ வந்து 40 பேக்கு அதே மாதிரி நோட்டு பென்சில் புக்கு எல்லாமே வாங்கி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காப்புல. அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரிக்கு அவங்களுடைய இன்ஸ்டா ஐடி வந்து முகமது ஆஷிக் அப்படின்னு தான் இருக்கும். அவங்களுடைய ஐடியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதே மாதிரி அவங்க யூடியூப் சேனலில் ஐடியுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு வந்து உதவி பண்ணுறாரு. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை முகமது ஆஷிக் ப்ரோவுக்கு கொடுங்க. சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ நம்ம முகமது ஆஷிக் ப்ரோ வந்து இந்த ஆட்டோவில் தான் ஸ்கூல் பசங்களுக்கு ஃபுல்லாக பேக்கெலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வரேன் ப்ரோ. இப்போ ஆட்டோவில் வந்து பசங்களை பார்க்குறக்காண்டி போய்கிட்டு இருக்கோம். ஏக்கா பேக் கொண்டு போகிற வாங்க உங்களுக்கு வாங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க அப்படியே படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இருக்கட்டும். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க தான் ஸ்கூல்ல சொல்லிக்கிறோம். தங்கம்மா ஸ்கூலுக்கா போறா? பாப்பா இந்த ஸ்கூலு பேக்லாம் கொடுத்துருக்காங்களே, எப்படி உங்களுக்கு எப்படி இருக்கு? சவுண்டா சொல்லுங்க பாப்பா, கேட்காது. அவங்க ஆசிரியர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? சின்ன பிள்ளை கொடுங்க. ஆசிக்கு நம்ம மாட்டிக்கிட்டே இருங்க. இப்ப கூட்டத்துல நம்ம தப்பிச்சிட வேண்டியதா? நான் தப்பிச்சிட வேண்டியதான் கூட்டத்துல. வரலையா? வரல. இப்போ நம்ம தேவா பேக்குமே வந்து நனைஞ்சு போச்சுங்க. தேவா வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கா. மழை வெள்ளத்தால அவனோட பேக்குமே நனைஞ்சு போச்சு. தேவா இந்த பேக் வாங்கியிருக்கீங்களே, எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த பேக் வாங்கினதுல ரொம்ப சந்தோஷம். கூட்டாக போன் அடிச்சு சொன்னாங்க என் பேக் வந்து மழை வெள்ளத்தில் ரொம்ப நனைஞ்சிட்டு ஒன்றும் முடியல. டெஸ்ட் வேறு நடந்துகிட்டு இருந்துச்சு. செமஸ்டர் 3 செம் எழுதியிருக்கேன். அது இப்போ ரிட்டனுங்க என்னன்னு தெரியல. ஜனவரியோட தான் தெரியும் என்ன கதைன்னு. இப்போ பேக்னால எனக்கு சந்தோஷமா இருக்கு. தேவா அவங்க வந்து சென்னையில இருந்து வந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? சொல்லிருந்தீங்க சென்னையில எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆமா, நம்ம யூடியூப்ல ஹர்ஷா எப்படி செய்யறாங்களோ அதே மாதிரி நமக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து முகமது ஆஷிப்ங்கிற வந்து நல்லா செய்யறாங்க. அவங்க வந்து இன்ஸ்டால தான் பிரபலமா இருக்காங்க. அதே மாதிரி யூடியூப்ல
அந்த அளவுக்கு எந்த வீடியோ போடலைங்க. ரொம்ப சவுண்டா இருக்குங்க, பேசவே முடிய மாட்டேங்குது நம்மளால கத்தி. க்ரௌட் அதிகமாயிட்டுங்க. சின்ன பசங்களுக்கு கொடுத்தா பெரிய ஆளுகளா வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. தேவா இவ்வளவு கூட்டமா நிக்காங்களா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? எங்க தூத்துக்குடி இந்த திரேஸ்புரம் என்ற ஏரியாவில் வந்து இப்போ நிறைய சலுகை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பார்க்க மக்கள் நிறைய ஓடோடி வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு எங்களை ஆளை காணோம் ப்ரோ. நீங்க வாங்க. இங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையே ஆயிருச்சுங்க. ஏன்னா படிக்கிறவங்கள தவிர வந்து படிக்காத நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க பேக்குகளை. வந்து எதுக்கு இப்படி வாங்கினாங்க, ஏன் இப்படி வாங்கினாங்கன்னு நம்மளுக்கு தெரியலங்க. இப்ப அதை வச்சு சிச்சுவேஷன் ரொம்ப பெருசாகிட்டே இருக்குங்க. இங்க பாருங்க, ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கு. என்ன செய்யன்னு தெரியலங்க. கடைசியில இருந்த பேக்கு பென்சில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு துன்பத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கோங்க. இன்பத்துக்குள்ள போவோம்னு பார்த்தோம்னா கடைசியில் அங்கனுக்குள்ள ஒரு பெரிய சண்டையே ஒரு ஃபார்ம் ஆயிட்டுங்க. கடைசியில ஆஷிக் ப்ரோ உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்கு? உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்கு? சூப்பரா இருக்கா? பழகிருச்சு என்ன ப்ரோ? மக்களோட ஆதங்கம் ஒண்ணுமே சொல்ல முடியாது என்ன ப்ரோ? எல்லாருக்குமே ஒரு பாதிப்பு இருக்கு, எல்லாருக்குமே ஒரு இழப்பு இருக்கு. இந்த ஒரு இழப்புல வர கோவத்துல பேசுவாங்க. அது நம்ம பொறுமையா தான் இருக்கணும். கண்டிப்பா, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க என்ன ப்ரோ? ஆமா ப்ரோ, நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க வந்து எல்லாத்துக்குமே இப்படி செய்யறீங்களே, அதுல உங்களுக்கு ஒரு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்களுக்கு? எல்லாருடைய அன்பும் பாசமும், அதுல ஒரு வரக்கூடிய ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். சரி, செஞ்சீங்கன்னா சென்னையே ஒரு பெரிய ஊரா இருக்கு. நீங்க அப்படி இருந்து தூத்துக்குடியில வந்து செய்யறீங்க, என்ன அங்கேயும் வெள்ளம் தானே கிடைக்கு? அப்படி இருந்து இங்க உள்ள வெள்ளத்துக்கு சென்னைக்கு வெளில வந்தப்ப நிறைய பேர் வந்து உதவி செஞ்சாங்க. சரி ப்ரோ. தூத்துக்குடியில வந்தப்ப நாங்க சென்னைக்காரங்க வந்து ஒரு கை கொடுக்க மாட்டோமா? கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. யாரும் ஆனா அந்த அளவுக்கு யாரும் தூத்துக்குடியில நீங்க செஞ்ச மாதிரி பெரிய ஹெல்ப்லாம் செய்யல ப்ரோ. பேக்கு இந்த மணிக்கு நீ காலையில கொடுத்தீங்க தெரியுமா, ஆளுக்கு 1000 ரூபா, இந்த மாதிரி ஒரு பெரிய உதவிகளும் செய்யல. இந்த சாப்பாடு மட்டும் கையில கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நிவாரண என்ன பொருள் ப்ரோ? ரேஷன் பொருள் தானே. ரேஷன் பொருள்லாம் காலையில கொடுத்தாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய இன்ஸ்டா ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்காங்க, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. என்ன மாதிரி பாதிப்பு மழை இல்லையா? ஆனா அது வந்து மழை பேஞ்சதுல வீடு ஃபுல்லா தண்ணி, ரோடு கிராமத்துல தண்ணி, மக்கள் கடலுக்கு போக முடியல. இல்லை காய்ச்ச மண்ணிடி தலையடி, சாப்பாடுக்கு வழி இல்லை. கடலுக்கு வல்ல போனாலும் சாப்பிட முடியும், வல்ல போனால் நாங்கள் எப்படி சாப்பிட முடியும்? அதனால குளிர் காய்ச்சல் எல்லாம் பால் பாக்கெட்டு கொண்டாந்து கொடுக்காங்க, எமல் சாதம் கொண்டாந்து ஆக்கி கொடுக்காங்க, தக்காளி சாதம் ஆக்கி கொடுக்காங்க, அது டப்பாவில் கொடுக்காங்க, அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு யாருமே கொண்டுட்டு வரல தெருவுக்குல. இதுதான் நடந்தது. 2 நாள் கொடுத்துருக்காங்க. எந்த அரிசி தவிசி யாருமே கொடுக்கல. அரிசி இருந்தா போதும். ஆமா, அரிசி சாப்பிட்றதுக்குள்ள உள்ள பொருளுங்க, தேவையான பொருளுங்க, சீனி, இதுகள் எல்லாம் இருந்தா போதும். சரி சரி, நான் என்னால முடிஞ்ச உதவி நம்பர் சொல்லுங்க. ஒரு 1500 ரூபா இருக்கு இப்போதைக்கு. அரிசிக்கு சக்கரை சீனா தேவைன்னு சொல்றீங்களா? என்ன தேவையோ செலவு வச்சு 1500 ரூபா தந்திருக்கீங்க. கோடி கணக்குல உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குங்கய்யா. இந்த பசி அமர்த்தினவங்களை நன்றே மறக்கவே மாட்டேன்யா. நான் மட்டும் திண்டாப்புல போதாது, ஏரியா மக்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. சரிக்கா, வருவீங்களா? நீங்க வரும்போது எங்க ஏரியாவுக்கு வாங்குவீங்க. சரி சரி, பார்த்து போங்க. சரி பாட்டி, பார்த்து போயிட்டு வாங்க பாட்டி. சரி பாட்டி. பழசு எல்லாமே மழை தண்ணி மழை நனைஞ்சிட்டு எல்லாமே நனைஞ்சிருச்சா? எவ்வளோ வரும் தண்ணி வந்துச்சு வீட்டுக்குள்ள? ஃபுல்லா வந்துட்டு நல்லா முட்டி அளவு, இடுப்பளவு வந்துச்சா? இடுப்பளவுக்கு வந்துட்டு கட்டல் எல்லாமே மிதக்க ஆரம்பிச்சு. சரி, நான் புதுசாக ஸ்கூல் பேக்கு, நோட்டு, பென்னு, பென்சில், ஸ்கேல் எல்லாமே செட்டாக வாங்கி தரேன். சரிங்களா? தண்ணியெல்லாம் குறைஞ்ச அப்புறம் ஸ்கூல்லாம் வந்து ஓப்பன் ஆன அப்புறம் எல்லாருமே சமத்தா போகணும் ஸ்கூலுக்கு. எல்லாரும் போவீங்களா? சரிங்களா? சரி, நான் வந்து பார்ப்பேன் நான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். என்னது கேட்கல? ஓகே, நன்றி.